இந்திய சந்தையை பொறுத்த வரைக்கும் வந்து 5G ஃபோன்கள் வந்து மிட்ரேஞ்ச் கம்பெனிலேருந்து பெரிய பெரிய நிறுவனங்களுமே வந்து அதிகமான 5G ஃபோன்களை வந்து விற்பனைக்கு கொண்டு வந்துட்டுருக்காங்க. இது மூலிமா போட்டி நிலவுவதன் காரணமாக வந்து நிறைய ஃபோன் வந்து நம்மளுக்கு ரூ. 10,000 குறைவாகவே வந்து கிடைக்குது. ஏன்னா சீனாவை அடுத்து இந்தியா தான் வந்து மக்கள் தொகையில் அதிகமாக இருக்கிறதுனால, இங்கே தான் வந்து பொருளாதாரமும் வளர்ச்சி அடைந்து வந்திருக்கும் நாடாக இருக்கிறதுனால வந்து அதிகமான விற்பனையும் இங்கே தான் வந்து செய்ய முடியும். அந்த வகையில் வந்து முதலாவதாக வந்து பார்த்திங்கன்னா லாவா பிளேஸ் 2 5G ஃபோன். இந்த 5G ஃபோன் வந்து பட்ஜெட் விலையில் நம்மளுக்கு கிடைக்கும். அதுவும் ரூ. 10,000 கீழே நம்மளுக்கு கிடைக்கும். இதனோட விலை வந்து பார்த்திங்கன்னா ரூ. 10,867 கொடுத்துருக்காங்க. இதுவே நம்ம ஆஃபர் மூலயமா நம்ம வாங்கும்பொழுது ரூ. 10,000 குறைவாக வாங்கலாம். ஆஃபர் மூலயமா வாங்கும்பொழுது எந்த ஆஃபர் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா, ஃப்ளிப்கார்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோனுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து இஎம்ஐ ஆஃபரை தான் கொடுத்துருக்காங்க. நம்ம இஎம்ஐ மூலமாக வாங்கும்போது அதுலேருந்து ஒரு ரூ. 1,200 ரூ. 1,250 அது மாதிரி வந்து குறைக்கிறாங்க. இது போக வந்து நம்ம ஃப்ளிப்கார்ட் ஆக்சஸ் கிரெடிட் கார்டு நம்ம வச்சுருந்தோன்னா அதில் வந்து நம்மளுக்கு 5% நம்மளுக்கு தள்ளுபடி கிடைக்கும். அப்படி பார்த்தோன்னா நம்மளுக்கு ரூ. 500 தள்ளுபடி கிடைக்கும். ரூ. 500 தள்ளுபடி போக நம்ம வந்து இந்த ஃபோனை ரூ. 10,300 நம்ம வாங்க முடியும். இதுவே வந்து நம்ம ஃப்ளிப்கார்ட் இல்லாமல் நம்ம அமேசான்லேயும் இந்த விலையை நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். அமேசானில் பார்க்கும்போது நம்மளுக்கு லாவா பிளேஸ் 2 5G ஃபோன் வந்து கிட்டத்தட்ட கரெக்டாக வந்து ரூ. 9,999 நம்மளுக்கு கிடைக்குது. 4GB ரேம் வேரியண்ட் நம்ம பார்க்கும்பொழுது ரூ. 9,999 கிடைக்குது. இதுவே வந்து 6GB வேரியண்ட்னால் நம்மளுக்கு ஒரு ரூ. 1,000 வந்து கூடுதலாக கொடுக்க வேண்டியதாக இருக்கும். அப்படி பார்க்கும்பொழுது நம்மளுக்கு ரூ. 10,999 கரெக்டாக வந்து ரூ. 11,000. இதே நம்மளுக்கு 4GB வேரியண்ட்னால் நம்மளுக்கு ரூ. 10,000 கிடைக்கும். இதிலே வந்து ஆஃபர்ஸ் கூப்பன்ஸ்லாம் இருக்கும். அந்த ஆஃபர்ஸ் கூப்பன்ஸ்லாம் நம்மளுக்கு சேர்த்தோம்னா எவ்வளோ குறைவாக வாங்க முடியுன்றதையும் பார்க்கலாம். இதில் என்னென்ன ஆஃபர்ஸ் அண்ட் டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா, முதலாவதாக வந்து பார்த்திங்கன்னா அமேசான் பே ஐசிஐசிஐ கிரெடிட் கார்டும் ஆஃபரும் கொடுத்துருக்காங்க. இதில் ப்ரைம் கஸ்டமருக்கு வந்து 5%, நான் ப்ரைம் கஸ்டமருக்கு வந்து 3% நம்மளுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ப்ரைம் கஸ்டமர்னால் உங்களுக்கு ரூ. 500 டிஸ்கவுண்ட் கிடைக்கும். நான் ப்ரைம் கஸ்டமர்னால் உங்களுக்கு ரூ. 300 டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அப்படி பார்க்கும்போது 4GB வேரியண்ட் வாங்கும்பொழுது ரூ. 10,000 ப்ரைம் கஸ்டமர் இருந்தால் உங்களுக்கு ரூ. 500 கம்மியாகும். அப்போது ரூ. 9,500 நம்ம வாங்க முடியும். இதுவே வந்து நான் ப்ரைம் கஸ்டமர்னால் வந்து ரூ. 9,700 நம்ம வாங்க முடியும். அடுத்த வந்து பார்த்திங்கன்னா ஜேஎன்கே பேங்க்கோட கிரெடிட் கார்டுக்கு வந்து அதிகபட்சமாக வந்து நம்மளுக்கு ரூ. 1,000 டிஸ்கவுண்ட் நம்மளுக்கு கிடைக்கும். அதுவே வந்து நம்ம ஜேஎன்கே டெபிட் கார்டை நம்ம பயன்படுத்தும் போது ரூ. 750 கிடைக்கும். அப்படி ரூ. 1,000 நம்மளுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்குதுன்னா இந்த ஃபோன் வந்து நம்மளுக்கு ரூ. 9,000 நம்ம வாங்க முடியும். உங்கள்கிட்ட வந்து ஜேஎன்கே பேங்க் கிரெடிட் கார்டு இருந்ததுன்னா. ஒன் கிரெடிட் கார்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஆஃபர்னு பார்த்தா இந்த ஃபோனுக்கு அதிகபட்சமாக நம்ம சொல்கிற மாதிரி எதுவுமே இல்லை. ஒன் கிரெடிட் கார்டில் வந்து ரூ. 7,000 நம்ம மேலே வாங்கினோம்னா நம்மளுக்கு ரூ. 250 தான் நம்ம கம்மி பண்ணிட்டாங்க. அதுபோக மற்றதெல்லாம் ஆஃபர்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரூ. 15,000 வந்து மேலே தான் நம்ம வாங்க வேண்டியதாக இருக்குது. அப்படி வாங்கினா தான் நம்மளுக்கு ரூ. 1,000 ரூ. 2,000 நம்மளுக்கு தள்ளுபடியும் தராங்க. அதனால் ஒன் கிரெடிட் கார்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு எந்தவித ஆஃபரும் இல்லைன்னே சொல்லலாம். அடுத்ததாக வந்து ஹெச்எஸ்பிசி கிரெடிட் கார்டு நம்மக்கிட்ட இருந்ததுன்னா அதில் வந்து 10% நம்மளுக்கு டிஸ்கவுண்ட்டும் கிடைக்குது. நம்ம ரூ. 10,000 மேலே வாங்கும்பொழுது. அப்படி பார்க்கும்பொழுது நம்மளுக்கு இதுலேயுமே வந்து ரூ. 1,000 நம்மளுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அப்படின்னா இந்த ஃபோனை வந்து ரூ. 9,000 வாங்க முடியும். இது மாதிரி டிஸ்கவுண்ட் போக நம்மக்கிட்ட அமேசான் பே ஐசிஐசிஐ கிரெடிட் கார்டு இருந்தால் நோ காஸ்ட் இஎம்ஐ ஆஃபரும் நம்மளுக்கு கிடைக்கும். நோ காஸ்ட் இஎம்ஐ ஆஃபரில் வாங்குறத விட நம்மளுக்கு இந்த மாதிரி கிரெடிட் கார்டோ அல்லது டெபிட் கார்டு மூலிமா நம்ம ஆஃபர்லேயே வாங்குவது சிறந்ததாக இருக்கும். இந்த மாதிரி இந்த லாவா பிளேஸ் 2 5G ஃபோனை வந்து 4GB வேரியண்ட்டை நம்ம ரூ. 9,000 நம்ம வாங்க முடியும். இதுவே வந்து 6GB வேரியண்ட்னால் இதை வந்து நம்ம ரூ. 10,000 வாங்க முடியும். 4GB வேரியண்ட் ஆகட்டும் 6GB வேரியண்ட் ஆகட்டும் ரெண்டுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா 3 வித நிறங்களில் நம்மளுக்கு கிடைக்கும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் ப்ளூ, ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் லேவெண்டர், மூணாவது வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் பிளாக். இது மாதிரி 3 நிறங்களில் நம்மளுக்கு கிடைக்கும். ஃபீச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் இதில் கொடுத்துருக்கிற ஓஎஸ் வந்து ஆண்ட்ராய்டு 13.
இதோட ப்ராசஸரில் வந்து பார்த்திங்கன்னா மீடியாடெக் ப்ராசஸ் தான் 2.2 GHz ஸ்பீடில் கொடுத்துருக்காங்க. அது போக இதில் நெட்வொர்க் வந்து 5G நெட்வொர்க் தான் நம்ம பயன்படுத்த முடியும். அதே போல் இதில் கொடுத்துருக்கிற பேட்டரி வந்து பார்த்திங்கன்னா 5000 mAh லித்தியம் அயன் பேட்டரி கொடுத்துருக்காங்க. சார்ஜிங் டைப்பும் வந்து டைப் சி சார்ஜர் கொடுத்துருக்காங்க. இதில் முன்புறத்தில் வந்து 8 MP செல்ஃபி கேமராவும் கொடுத்துருக்காங்க. அதே போல் பின்புறத்தில் 50 MHz கேமராவும் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் 6.56 இன்ச் ஸ்க்ரீன் LCD ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. இதோட பிக்சல் வந்து பார்த்திங்கன்னா 720K 1600 பிக்சல் கொடுத்துருக்காங்க. இதில் கொடுத்துருக்க ரேம் வந்து 4GB வேரியண்ட்லேயும் வருது, 6GB வேரியண்ட்லேயும் வருது. பில்டின் மெமரியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 128GB ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. அதே போல் சிம் டைப்பும் வந்து டூயல் நேனோ சிம் கொடுத்துருக்காங்க. 2 5G சிம்மை நம்ம பயன்படுத்த முடியும். இது போக கனெக்டிவிட்டின்னு வந்து வைஃபை, ப்ளூடூத், USB இது போல் வந்து கனெக்டிவிட்டியும் நம்மக்கிட்ட இருக்கும். அதே போல் வந்து சென்சாரை பொறுத்த வரைக்கும் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரும் ஃபேஸ் ரெகக்னேஷன் சென்சார். இந்த ஃபோனை வாங்கும்போது பாக்ஸ் கூடவே வந்து பவர் அடாப்டரும், USB கேபிளும், சிம் ட்ரே எஜெக்டரும், ஃபோன் கேஸுமே நம்மளுக்கு கிடைக்கும். இந்த ஃபோனோட வெயிட்டுன்னு வந்து பார்த்திங்கன்னா 203 கிராம் வெயிட் இருக்குது. சார்ஜிங்கை பொறுத்த வரைக்கும் 18 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோன் வந்து வாட்டர் ரெசிஸ்டண்ட்டோடு வருது. அதே போல் லாவா பிளேஸ் 2 இல்லாமல் லாவா பிளேஸ்லேயுமே வந்து 5G ஃபோன் இருக்குது. இந்த லாவா பிளேஸ் 5G ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா 4GB வேரியண்ட்லேயும் 6GB வேரியண்ட்லேயும் 8GB வேரியண்ட்லேயும் நம்மளுக்கு கிடைக்கும். இந்த 4GB வேரியண்ட் வந்து பார்த்திங்கன்னா 8799 ரூபாய்க்கு நம்மளுக்கு கிடைக்கும். இதுவே 6GB வேரியண்ட்னா நம்மளுக்கு வந்து 9499 ரூபாய்க்கு கிடைக்கும். இதுவே வந்து 8GB ரேம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 10299 ரூபாய்க்கு வந்து கிடைக்கும். லாவா பிளேஸ் 2வோட லாவா பிளேஸ் வந்து மிகவும் வந்து விலை குறைவாக இருக்குது. இதற்கு காரணம் வந்து லாவா பிளேஸ் வந்து வெகு நாட்களுக்கு முன்பே வந்து விற்பனைக்கு கொண்டு வந்துட்டாங்க. அதனால தான் வந்து இது பழைய மாடல் அப்படின்றதுனால இந்த விலை குறைவுக்கு காரணமாக இருக்கும். இதுவே வந்து லாவா பிளேஸ் 2ன்றதுனால சமீபத்தில் வெளியிட்ட ஃபோன் அப்படின்றதுனால அதனோட விலை அதிகமாக இருக்குது. ஆனால் ரெண்டுமே வந்து குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் ஒன்றாக தான் இருக்கும். இந்த மாதிரி 10,000 ரூபாய்க்கு குறைவாக இல்லை 9,000 ரூபாய்க்கும் குறைவாக நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த லாவா பிளேஸ் 2க்கு பதிலாக லாவா பிளேஸை வந்து நீங்கள் கன்சிடரும் பண்ணலாம். இதில் வந்து 4GB சொன்ன மாதிரி 8799 ரூபாய்க்கும், 6GB 9499 ரூபாய்க்கும், 8GB 10299 ரூபாய்க்கும் கிடைக்கும். அதுவே வந்து நம்ம ஆஃபர் அண்ட் கூப்பன் டிஸ்கவுண்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே வந்து கம்மியாக வாங்க முடியும். அது மாதிரி ஆஃபர், டிஸ்கவுண்ட், கூப்பன் என்னென்ன இருக்குதுன்னு இந்த ஃபோனுக்கு வந்து பார்க்கலாம். ஆஃபரை பொறுத்த வரைக்கும் லாவா பிளேஸ் 2 5G ஃபோன் என்ன ஆஃபர் கொடுத்துருக்காங்களோ அதே தான் வந்து லாவா பிளேஸ் 5G ஃபோனுக்குமே வந்து கொடுத்துருக்காங்க. அமேசான் பே, ICICI கார்டில் ப்ரைம் மெம்பராக இருந்தால் 5%, நான் ப்ரைமர் மெம்பருக்கு 3% கொடுத்துருக்காங்க. JK பேங்க் மூலிமா வந்து டெபிட் கார்டு பயன்படுத்தும் பொழுது 750 ரூபாயும், அதுவே வந்து கிரெடிட் கார்டை பயன்படுத்தும் போது வந்து 10% ஆஃபராக வந்து அதிகபட்சமாக 1000 ரூபாயும் நம்மளுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அதே போல் இதில் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆஃபருமே இருக்குது. உங்களுடைய பழைய ஃபோனை வந்து நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மூலியமாக வாங்கலாம். அப்படி பார்க்கும்பொழுது அதிகபட்சமாக வந்து 9750 ரூபாய் வரைக்கும் டிஸ்கவுண்ட் கிடைக்கும்னு வந்து சொல்கிறாங்க. ஆனால் எக்ஸ்சேஞ்சை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபோன்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அடிமாட்டு ரேட்டுக்கு தான் வந்து எடுப்பாங்க. அதை விட நம்ம வந்து அந்த ஃபோனை அப்படியே நம்ம வேறு ஏதாவது பயன்பாட்டுக்கு நம்ம வச்சுக்கலாம். இந்த ஃபோனை வந்து எக்ஸ்சேஞ்ச் ரேட்டுக்கு கொடுக்குறத விட. அப்படி இல்லை உங்கள் ஃபோன் வந்து அதிக எக்ஸ்சேஞ்ச் ரேட்டுக்கு எடுக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டும் பயன்படுத்தி எடுத்துக்கலாம். அப்படியெல்லாம் பார்க்கும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா எப்படியுமே இந்த ஃபோனை வந்து 5000 ரூபாய் அல்லது 5500 ரூபாய்க்கும் குறைவாக நம்ம வாங்கவும் முடியும். உதாரணத்துக்கு நம்ம வந்து ஒரு நார்மலான மிட்ரேஞ்ச் இருக்கிற கம்பெனியோட ஃபோன் மாடலை நம்ம தேர்வு செஞ்சு அதை எவ்வளோ விலைக்கு எடுக்கிறாங்கன்றதை நம்ம பார்க்கலாம். மிட்ரேஞ்சை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இன்டெக்ஸு, இன்ஃபினிக்ஸு, ஐடெல், கார்பனு இது மாதிரிலாம் இருக்கும். இதில் வந்து நம்ம உதாரணத்துக்கு இன்ஃபினிக்ஸ் ஃபோனை நம்ம பார்க்கலாம். இன்ஃபினிக்ஸ் ஃபோனில் வந்து இன்ஃபினிக்ஸ் ஹாட் 4 ப்ரோவை நம்ம சூஸ் பண்ணலாம். இப்படி நம்ம இன்ஃபினிக்ஸ் ஹாட் 4 ப்ரோவை நம்ம சூஸ் பண்ணும்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா 300 ரூபாய்க்கு தான் எடுக்கிறாங்க. அதுவும் வந்து பேஸ்ட் ஆன் நம்மளுடைய ஃபோன் கண்டிஷனை பொறுத்து 300 ரூபாய்க்கு தான் எடுக்கிறாங்க. இந்த மாதிரி வந்து மிக குறைந்த விலையில் ஃபோனை கொடுக்குறத விட அந்த ஃபோனை நம்மளே வந்து வேறு ஏதாவது பயன்படுத்துக்கு வச்சுக்கலாம்.
அப்படி இல்லை உங்கள் ஃபோன் நீங்கள் வச்சுருக்கிற மாடல் எதுவாக இருந்தாலும் ஒரு மாடலில் வந்து பார்த்திங்கன்னா அதிக விலைக்கு எடுப்பாங்க. அப்படி எடுத்தாங்கன்னா இந்த ஃபோனை நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் மாடல்லையும் நீங்கள் கொடுக்கலாம். லாவா பிளேஸ் 5G ஃபோனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 2 நிறத்தில் கிடைக்கும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் ப்ளூ, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் க்ரீன். இந்த கிளாஸ் க்ரீன் பார்க்குறதுக்கு ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும். இந்த மாதிரி வந்து 5G ஃபோனை லாவா பிளேஸ் 2 அல்லது லாவா பிளேஸ் 5G ஃபோனை வாங்கும்பொழுது மிக குறைந்த விலைக்கு வாங்கலாம். அதுவும் வந்து லாவா பிளேஸ் 5G ஃபோன் வந்து 9,000 ரூபாய்க்கும் குறைவாக நம்ம வாங்க முடியும். அடுத்ததாக என்ன ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா மோட்டோ G34 5G ஃபோன். இந்த ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா 10,999 ரூபாய்க்கு நம்மளுக்கு கிடைக்கும். இதுவே வந்து நம்ம ஆஃபர்ஸ், கூப்பன்ஸ், டிஸ்கவுண்ட் மூலிமா நம்ம வாங்கும் பொழுது 10,999 ரூபாய்க்கும் குறைவான விலையில் நம்ம வாங்கவும் முடியும். 10,999 ரூபாய்ன்றது வந்து பார்த்திங்கன்னா 4GB வேரியண்ட். இதுவே வந்து நம்ம 8GB வேரியண்ட் வேணும் அப்படின்னா வந்து இதுவே ஒரு 1000 ரூபாய் நம்ம கூடுதலாக கொடுக்க வேண்டியதாக இருக்கும். அப்படி பார்க்கும்பொழுது 11,999 ரூபாய் கொடுக்க வேண்டியதாக இருக்கும் 8GB வேரியண்ட். அதுவே வந்து 4GB வேரியண்ட்னா 10,999 ரூபாய். 10,999 ரூபாய்க்கு பதிலாக வந்து நம்ம ஒரு கூடுதலாக 1000 ரூபாய் கொடுக்கும்பொழுது நம்மளுக்கு 8GB ரேமோடு நம்மளுக்கு கிடைக்கிறது மிகவும் வந்து சிறந்ததாக இருக்கும். இதில் கலரை பொறுத்த வரைக்கும் 3 கலர் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சார்கோல் பிளாக், இன்னொன்று ஐஸ் ப்ளூ, அடுத்தா வந்து பார்த்திங்கன்னா ஓஷன் க்ரீன். இதில் வந்து டிஸ்கவுண்ட் அண்ட் கூப்பன்ஸ் ஆஃபர்ஸ் என்னென்ன இருக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா முதலாவதாக வந்து ஃப்ளிப்கார்ட்டோட ஆக்சிஸ் பேங்க் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு 5% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அப்படி பார்க்கும்பொழுது நம்மளுக்கு 550 ரூபாய் நம்மளுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அப்படின்னா வந்து 10,500 ரூபாய்க்கும் இந்த ஃபோன் நம்ம வாங்க முடியும். இதுவே வந்து உங்களுக்கு எஸ்பிஐயோட டெபிட் கார்டு அல்லது கிரெடிட் கார்டு இருந்ததுன்னா இதில் உங்களுக்கு 1000 ரூபாய் வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அப்படி பார்க்கும்பொழுது நம்ம இந்த ஃபோனை வந்து 9,999 ரூபாய்க்கு நம்ம வாங்கவும் முடியும். டிஸ்கவுண்ட் போக இந்த ஃபோனுக்குமே வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆஃபருமே வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரும் நம்ம வாங்கும்பொழுது எப்பவும் போல தான் வந்து குறைந்த விலைக்கு தான் நம்ம எடுப்பாங்க. அப்படி உங்கள் ஃபோன் வச்சுருக்கிற ஃபோன் வந்து அதிக விலைக்கு எடுக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஃபோனை கொடுத்துட்டு நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மூலிமாவும் வாங்க முடியும். அப்படி பார்க்கும்பொழுது ஒரு 3,000 ரூபாய் குறைத்தால் கூட இந்த ஃபோனை வந்து 7,000 ரூபாய்க்கு நம்ம வாங்க முடியும். இதுவே வந்து 4GB வேரியண்ட் வேணும், உங்களுக்கு 8GB வேரியண்ட் வேணும் அப்படின்னா வந்து கூடுதலாக ஒரு 1000 ரூபாய் கூடுதலாக கொடுக்க வேண்டியிருக்கும். டிஸ்கவுண்ட் ஆஃபர், எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்லாம் சேர்த்து எவ்வளோ விலைக்கு 4GB வேரியண்ட் வருதோ அந்த விலையிலேருந்து ஒரு 1000 ரூபாய் கூடுதலாக கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 8GB வேரியண்ட் வரும். மோட்டோ G34 5Gயோட ஃபீச்சர்ஸ் வந்து என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா இதில் கொடுத்துருக்கிற டிஸ்பிளே வந்து 6.5 இன்ச் HD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. பின்புறத்தில் வந்து 2 கேமரா இருக்குது. 50MP கேமரா, 2MP கேமரா. முன்புறத்தில் வந்து 16MP செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. பேட்டரியை பொறுத்த வரைக்கும் 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அதேபோல் இதில் ப்ராசஸர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் 695 5G ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. ப்ராசஸர் ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் 2.2 GHz ஸ்பீடும் கொடுத்துருக்காங்க. இதில் கொடுத்துருக்கிற சிம் டைப்பும் வந்து டூயல் சிம் தான். அதனால் நம்ம 2 5G ஃபோனும் நம்ம சிம்மையுமே வந்து நம்ம பயன்படுத்திக்க முடியும். இதில் கொடுத்துருக்கிற ஆண்ட்ராய்டு வந்து பார்த்திங்கன்னா ஆண்ட்ராய்டு 14 வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து லேட்டஸ்ட்டான ஆண்ட்ராய்டு வெர்ஷன் தான் இதில் கொடுத்துருக்காங்க. சார்ஜிங்கை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து 20 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. லாவா பிளேஸ் 2, லாவா பிளேஸ் 5G, அடுத்ததாக வந்து மோட்டோ G34 5G. இந்த ஃபோனை நம்ம ஆஃபர் 5G ஃபோன் வந்து 10,000 ரூபாய்க்கும் குறைவாக வாங்க முடியும்னு பார்த்தோம். அடுத்ததாக என்ன ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா போக்கோ M6 Pro 5G ஃபோன். இந்த 5G ஃபோன் வந்து 4GB வேரியண்ட்டில் நம்மளுக்கு 9,999 ரூபாய்க்கு நம்மளுக்கு கிடைக்கும். இந்த 4GB வேரியண்ட்டை தவிர்த்து நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 வேரியண்ட்டும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதன்படி இதில் வந்து 4GB வேரியண்ட்டும் அடுத்ததாக வந்து 6GB வேரியண்ட். 6GB வேரியண்ட் வந்து கூடுதலாக ஒரு 1000 ரூபாய் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். 10,999 ரூபாய். இதுவே வந்து 8GB வேரியண்ட்னா கூடுதலாக மற்றொரு 1000 ரூபாய் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். 4GB வேரியண்ட்லேருந்து 8GB வேரியண்ட் போகிறீங்கன்னா நம்மளுக்கு 2000 ரூபாய் கூடுதலாக கொடுக்க வேண்டியதாக இருக்கும். இதிலே வந்து ஸ்டோரேஜை பொறுத்த வரைக்கும் 256 ஸ்டோரேஜும் கொடுத்துருக்காங்க. 256 ஸ்டோரேஜ் 4GB வேரியண்ட்னா நம்மளுக்கு 12,499 ரூபாய் ஆகும். 128
ஜிபி ஸ்டோரேஜ் 4GB வேரியண்ட்டாக நம்மளுக்கு 9,999 ரூபாய்க்கு கிடைக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 2 நிறத்தில் நம்மளுக்கு இருக்கும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்ஸ் க்ரீன், மற்றொன்று வந்து பார்த்திங்கன்னா பவர் பிளாக். கூப்பர்ஸ் டிஸ்கவுண்ட்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து என்னென்ன இருக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா, முதலாவது வந்து ஃப்ளிப்கார்ட்டோட ஆக்சிஸ் பேங்க் கிரெடிட் கார்டு உங்கள்கிட்ட இருந்ததுன்னா உங்களுக்கு 5% தள்ளுபடி கிடைக்கும். அதாவது ரூ. 500 வரைக்கும் உங்களுக்கு தள்ளுபடி கிடைக்கும். அப்படி பார்க்கும்பொழுது இந்த ஃபோன் வந்து 4GB வேரியண்ட் 128GB ஸ்டோரேஜ் உங்களுக்கு வந்து 9,500 ரூபாய்க்கு வாங்க முடியும். ஃப்ளிப்கார்ட் ஆக்சிஸ் பேங்க் கிரெடிட் கார்டு தவிர்த்து மற்ற எந்த ஆஃபரும் இதில் கொடுக்கல. அதே போல் வந்து இந்த ஃபோனை எக்ஸ்சேஞ்ச் விலையிலையும் வந்து வாங்க முடியும். எக்ஸ்சேஞ்ச் விலையிலையுமே வந்து பார்க்கும்பொழுது குறைந்தது ரூ. 500லேருந்து ரூ. 1000 வந்து தள்ளுபடியும் கிடைக்கும் கூடுதலாக. ஃபோனோட ஃபீச்சர்ஸ் வரைக்கும் இது 4GB RAM, இன்பில்ட் மெமரி வந்து பார்த்திங்கன்னா 128GB ஸ்டோரேஜ், அதிகபட்சமாக நம்ம வந்து 1TB ஸ்டோரேஜ் வரைக்கும் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க முடியும். அதே போல் வந்து இதில் கொடுத்துருக்கிற ஸ்க்ரீன் இன்ச்சு வந்து பார்த்திங்கன்னா 6.79 இன்ச் ஃபுல் HD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. கேமரா பொறுத்த வரைக்கும் பின்புறத்தில் 2 கேமரா இருக்கும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா 50MP கேமராவும், இன்னொன்று வந்து அதுதான் வந்து பிரைமரி கேமரா. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 2MP கேமரா இருக்கும். முன்புறத்தில் வந்து செல்ஃபி கேமராக்காக 8MP கேமரா கொடுத்துருக்காங்க. பேட்டரியை பொறுத்த வரைக்கும் 5000 MHz பேட்டரி கொடுத்துருக்காங்க. ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் ஸ்னாப்ட்ராகன் 4th ஜெனரேஷன் 2 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராசஸரோட ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா 2.2 GHz ஸ்பீடு கொடுத்துருக்காங்க. அதே போல் இதில் கொடுத்துருக்கிற சார்ஜிங்குமே வந்து பார்த்திங்கன்னா 22.5 வோல்ட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் தான் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா ஐடெல் P55 5G ஃபோன். இந்த ஃபோன் வந்து நம்மளுக்கு 9,591 ரூபாய்க்கு கிடைக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா 4GB வேரியண்ட் தான். இதிலே வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 3GB வேரியண்ட்டில் நம்மளுக்கு கிடைக்கும். ஒன்று வந்து 4GB வேரியண்ட்டு 9,599 ரூபாய். இன்டர்னல் ஸ்டோரேஜ் வந்து பார்த்திங்கன்னா 64GB. அடுத்தா வந்து பார்த்திங்கன்னா 8GBலும் இருக்குது, 12GBலும் இருக்குது. ஃப்ளிப்கார்ட்டில் 4GB வேரியண்ட்டும் 64GB ஸ்டோரேஜ் வேரியண்ட்டும் தான் கிடைக்குது. அது போக அடுத்த வேரியண்டான 6GB வேரியண்ட்லாம் ஃப்ளிப்கார்ட்டில் கிடைக்கல. இதே வந்து அமேசானில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இதே ஐடெல் P55 5G ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா 6GB ரேமும் 128GB ஸ்டோரேஜும் நம்மளுக்கு இருக்குது. இதனோட விலை வந்து பார்த்திங்கன்னா 10,499 ரூபாய். இதுவே வந்து நம்மளுக்கு ஆஃபர்ஸு, டிஸ்கவுண்ட்டு, கூப்பன்ஸ்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து பார்க்கும்பொழுது நம்மளுக்கு எப்படியும் ஒரு 10,000 ரூபாயோ அல்லது 10,000 ரூபாய்க்கு குறைவாகவும் வாங்க முடியும். இது வந்து பார்த்திங்கன்னா 6GB வேரியண்ட். இதே உங்களுக்கு 4GB வேரியண்ட் வேணும்னா உங்களுக்கு 9,499 ரூபாய்க்கும் கிடைக்கும். காசை பொறுத்த வரைக்கும் வந்து அமேசான் பே, ஐசிஐசிஐ கிரெடிட் கார்டு ஆஃபர் தான் கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஜேகே பேங்க் தான். இதுக்கு முன்னாடியே நம்ம என்ன ஆஃபர் பார்த்தோமோ அதே ஆஃபர் தான் கொடுத்துருக்காங்க. இதுவே வந்து பண்டிகை காலங்களில் சேல்ஸ் இருக்கும்பொழுது தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கூடுதலாக வந்து எஸ்பிஐ கிரெடிட் கார்டோ, HDFC கிரெடிட் கார்டோ இதன் மூலயமா வந்து உங்களுக்கு 10% ஆஃபரும் கிடைக்கும். அப்படி பார்க்கும்பொழுது இந்த ஃபோன் 6GB வேரியண்ட்டு 128GB ஸ்டோரேஜ் இருக்கிற இந்த ஃபோன் வந்து ஐடெல் P55 5G ஃபோனை வந்து நீங்கள் 10,000 ரூபாய்க்கு வாங்க முடியும். இதுவே வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இஎம்ஐ ஆஃபரை தான் கொடுத்துருக்காங்க. HDFC பேங்க் கிரெடிட் கார்டை பயன்படுத்தி இஎம்ஐ ஆஃபர் மூலயமா நம்ம வாங்கும் பொழுது நம்மளுக்கு 1,250 ரூபாயிலேருந்து 1,500, 1,700, 2,500 கொடுத்துருக்காங்க. ஆனால் இஎம்ஐயில் வாங்குறத தவிர்ப்பது மிகவும் வந்து நல்லது. அப்படி பார்க்கும்பொழுது நம்மளுக்கு ஃப்ளிப்கார்ட்டில் ஆக்சிஸ் பேங்க் கிரெடிட் கார்டில் வந்து 5% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அப்படின்னா 500 ரூபாய் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அப்படின்னா இந்த ஃபோன் வந்து 9,000 ரூபாய்க்கு நம்ம வாங்க முடியும். 4GB வேரியண்ட்டு 64GB ஸ்டோரேஜ் வந்து 9,000 ரூபாய்க்கு வாங்க முடியும். இதே வந்து நம்மளுக்கு 6GB ரேமும் 128GB ஸ்டோரேஜ் வாங்கணும்னா வந்து அமேசானில் நம்மளுக்கு 10,000 ரூபாய்க்கு வாங்க முடியும். ஐடெல் P55 5G ஃபோனோட ஃபீச்சர்ஸ் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா இதில் கொடுத்துருக்கிற ஸ்க்ரீன் வந்து 6.6 இன்ச் HD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இதில் கொடுத்துருக்க கேமரா பின்புறத்தில் 50MP ரியர் கேமரா, முன்புறத்தில் 8MP ஃப்ரண்ட் கேமராவும் கொடுத்துருக்காங்க. பேட்டரியை பொறுத்த வரைக்கும் 5000 MHz பேட்டரி கொடுத்துருக்காங்க. ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் மீடியாடெக் 6080 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராசஸரோட ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா 2.2 GHz. இதில் கொடுத்துருக்கிற ஆண்ட்ராய்டு வெர்ஷனுமே வந்து பார்த்திங்கன்னா ஆண்ட்ராய்டு 13 கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி வந்து விலை குறைந்த அதுலேயும் தரத்துலேயும் அதிகமாக இருக்கிற குவாலிட்டியாக அதிகமாக இருக்கிற இந்த மாதிரி 5 ஃபோன்களை வந்து நம்ம 5G ஃபோனை 10,000 ரூபாய்க்கும் குறைவாக நம்ம வாங்க முடியும். ஃப்ளிப்கார்ட், அமேசானை தவிர்த்து உங்கள் அருகில் இருக்கிற கடைகளில் இதை விட
ஆஃபர் குறைவாக கிடைக்குது. அதேபோல் எக்ஸ்சேஞ்ச் கொடுக்குறீங்க நீங்கள் ஃபோனை, அவங்களே வந்து அருகில் இருக்கிற கடைகளே வந்து ஆன்லைனோட அதிகமான விலைக்கு உங்கள் ஃபோனையுமே வந்து எக்ஸ்சேஞ்ச் எடுத்துக்கிறாங்க. விலையுமே வந்து மிக குறைவாக கொடுக்குறாங்கன்னா, நீங்கள் அங்கேயுமே வந்து வாங்கலாம். பொதுவா குருட்டுத்தனமாக எதையுமே வந்து பார்க்காம, எதையுமே வந்து யோசிக்காம நம்ம ஆன்லைனில் வாங்குறத விட, ஆன்லைன்லேயே வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு அமேசான்லேயும் கம்மியாக இருக்கும். ஃப்ளிப்கார்ட்டில் அதை விட கம்மியாக இருக்கும். ஒரு சில சமயங்களில் ஃப்ளிப்கார்ட்டில் அதிகமாக இருக்கும், அமேசானில் குறைவாக இருக்கும். இப்படி வந்து நம்ம ஒரு பொருளை வாங்குறோம் அப்படின்னா, ஆன்லைனில் மட்டும் விசாரிக்காமல், ஆன்லைனில் அமேசான், ஃப்ளிப்கார்ட் இது போல் என்னென்ன வலைதளங்கள் இருக்கோ, நம்பிக்கையான வலைதளங்கள்னு வந்து பார்த்திங்கன்னா, அமேசான், ஃப்ளிப்கார்ட் தான் தற்போது வரைக்கும். இதில் அது போக வந்து தற்போது ஜியோவுமே வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அது வந்து அந்தளவுக்கு வந்து அமேசான், ஃப்ளிப்கார்ட் போல் வந்து அவங்களும் இன்னும் வளரல. அவங்க இன்னும் நிறைய வளர வேண்டியது இருக்குது. அப்படின்னா வந்து நம்பிக்கையான தளம்னு வந்து தற்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா, ஃப்ளிப்கார்ட்டும், அமேசானும் தான். இதுலையுமே விசாரிச்சுட்டு அருகில் இருக்கிற உங்கள் பெரிய கடைகள் எது இருக்கோ அருகில் அந்த கடைகளுமே விசாரிச்சுட்டு எதில் விலை குறைவாக இருக்கோ அதில் வாங்குறது தான் மிகவும் வந்து சிறந்தா இருக்கும். ஃபோனுன்ட்டு இல்லை, எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் இந்த மாதிரி அலசி ஆராய்ஞ்சு நம்ம வாங்கும் பொழுது நம்மளுக்கு வந்து பணமும் வந்து மிச்சமாகும். மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்களுக்கு ஆர்எம்டி தமிழ் யூடியூப் சேனல் பார்க்கும். நன்றி, வணக்கம்.